அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முனைவர் கா. நடராஜன். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த கடலூர் மாவட்டத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் வந்து மிக பழமையான வேளாண்மை நிறுவனம். இது தொடங்கப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மற்றும் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் முக்கிய குறிக்கோளாக என்ன செயல்பட்டு கொண்டிருக்கணும் பார்த்திங்கன்னா, முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம வயல்வெளி ஆய்வு, விவசாயிகளுக்கு நல்ல தரமான ஆய்வுகளை செய்து அவங்களுக்கு நல்ல தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்தல் மற்றும் வந்து புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரத்திலையும் இந்த புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் தலையாக கடமையாக கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வேளாண் அலுவலர்கள் அவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறோம். 1 நாள் பயிற்சி, 2 நாள் பயிற்சி, 5 நாள் பயிற்சி, இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கும் பயிற்சிகளை கொடுத்துட்ருக்கோம். விவசாயிகள் தேவையான தொழில்நுட்பங்கள், உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நெல் விதை உற்பத்தி தொழில்நுட்பங்கள் மற்றும் வந்து காளான் வளர்க்குறது மற்றும் தேனீ வளர்ப்பு மற்றும் விவசாயம் சார்ந்த இதர துறைகளை சார்ந்த அனைத்து தொழில்நுட்பங்களையும் பயிற்சிகளையும் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய இன்னொன்று பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு இடுபொருள் உற்பத்தி செய்வது கொடுப்பது. நாற்று உற்பத்தி செய்வது, உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக நாங்கள் வந்து முந்திரி நாற்று உற்பத்தி செய்து கிராஃப்ட் கொடுத்துட்ருக்கோம். VRI3 போன்ற ரகங்களை உற்பத்தி செய்து கொடுத்துட்ருக்கோம். மற்றும் பலாவில் வந்து நிறைய ரகங்களை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் தேக்கு மற்றும் மரப்பயிர்கள் அனைத்தையும் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். இது மேலாண் அறிவியல் மற்றொரு முக்கிய நோக்கமாக வாலில்லா விமானம் மூலம் தொழில்நுட்பங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம கேவிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரோன் வந்து வாங்கியிருக்கோம். 2 வந்து பார்த்திங்கன்னா, 1 நபார்டு மூலியமாக ஒன்று வாங்கியிருக்கோம், இன்னொன்று ICAR மூலியமாக ட்ரோன் வாங்கியிருக்கோம். அதை வந்து விவசாயிகளுக்கு கொண்டு போய் பரவலாக்கம் செய்து கொண்டிருக்கோம். இப்போ இருக்கிற ஆள் பற்றாக்குறைக்கு ஏற்ப ட்ரோன் மூலம் களைக்கொல்லி தெளிப்பது மற்றும் வந்து பயிர் பூஸ்டர்ஸ், கிராப் பூஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய பயிர் ஊக்கிகள், வளர்ச்சி ஊக்கிகளை விவசாயிகள் தெளிப்பது மற்றும் மருந்து தெளிப்பது, விவசாயிகளுக்கு பூச்சிநோய் தாக்கலுக்கு ஆண்டான மருந்துகளை தெளிப்பது மூலம் விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். அடுத்தது முக்கியமாக பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் உள்ள நபார்டு வங்கியின் மூலமாக நம்ம ஒருங்கிணைந்த பணைய திட்டத்தை வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரத்திலையும் ஒவ்வொரு மாடல் IFS யூனிட்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒருங்கிணைந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தி விவசாயிகளுக்கு கொண்டு போய் மதிப்பு பார்த்திங்கன்னா 25 லட்சம். ஒவ்வொரு விவசாயிக்கும் பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 லட்சம் அளவுக்கு நாங்கள் வந்து செயல்படுத்தி ஒரு மாடல் IFS யூனிட்டாக நம்ம வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இதை வந்து மற்ற விவசாயிகள் கண்டுணர்வு செய்து அதை வந்து பரவலாக்கம் செய்யுமாறு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமாக பார்த்திங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் நம்ம வேளாண் அறிவியல் வந்து உழவர் பங்கேற்புடன் விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்து கொண்டிருக்கும். விதை உற்பத்தி என்பது இப்போ தேவை அதிகமாக இருக்கிறது. அந்த விதை உற்பத்தி வந்து விவசாயிகள்டே கொண்டு உற்பத்தி செய்து அதை வந்து மற்ற விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்வதற்கு நாங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, விதை உற்பத்தி செய்வதன் மூலம் நெல் என்னென்ன பயிரில் செய்கிறோன்னு பார்த்திங்கன்னா, நெல், மணிலா, உளுந்து மற்றும் வந்து மற்ற பயிர்களையும் நாங்கள் விதை உற்பத்தி, சிறுதானிய பயிர்கள், வரகு போன்ற பயிர்களையும் விதை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு பரவலாக்கம் செய்து கொண்டிருக்கிறோம். நெல் விதை உற்பத்தி செய்வதனால அவங்களுக்கு லாபம் பார்த்திங்கன்னா, கமிட்டியில் மற்ற இதில் மார்க்கெட் கமிட்டியில் போகிறவங்கள அவங்களுக்கு விதை வந்து 20 ரூபா தான் கிடைக்கும். மற்ற இந்த விதை உற்பத்தி செய்வதன் மூலம் அவங்களுக்கு வந்து ஆதார விதை உற்பத்தி செய்தாங்கன்னா கிலோ 32 ரூபா நாங்கள் வந்து கொள்முதல் செய்கிறோம். அதை வந்து விற்பனை செய்வதில் நம்ம 44 ரூபான்னு கொண்டு நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோவுக்கு 5லேருந்து 8 ரூபாய் வரைக்கும் நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய பயிராக இந்த விதை உற்பத்தி செய்வதன் மூலம் விவசாயிகளுக்கு அதிக லாபம் தரக்கூடிய பயிராகவும் இருக்கிறது. மற்றும் வந்து உளுந்திலையும் அதேமாதிரி கிலோவுக்கு 20 ரூபாய் என்ற அளவில் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து விதை உற்பத்தி செய்து பரவலாக்கம் செய்திருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் முக்கிய பயிராக வேளாண் அறிவியல் நிலையத்தில் வந்து மணிலா உற்பத்தி செய்து கொடுத்துட்ருக்கோம். புதிய ரகங்கள் நம்ம வேளாண் அறிவியல் மூலமாக VRI8, VRI9, VRI10 போன்ற ரகங்களை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கோம். இவையெல்லாம் இந்த உழவர் பங்கேற்புடன் விதை உற்பத்தி செய்வதன் மூலம் மக்களுக்கு, விவசாய பெருமக்களுக்கு விதை வந்து தரமான விதை வந்து நல்ல தரமான விதை கிடைக்கிறதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் இந்த வேளாண் அறிவியல் நிலையத்தின் முக்கிய குறிக்கோளாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்பை வழங்கிய தமிழ்நாடு வேளாண்மை கழகம் பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநருக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.